அன்சாரி நான் இன்னைக்கு மாலையில் ஒரு ரவுண்டு செம்ம ஜாலி. ஏன்னா செம்ம ஜாலியாக அந்த பிரிட்ஜில் ஏறி நடந்து போனோம். இன்னைக்கு தான்ப்பா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு பிரிட்ஜில் நடந்து போனேன். ஆனால் என்ன கூட்டம்டாப்பா, நடந்து கூட போக முடியல, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. ஆனால் பிரிட்ஜ் வர ஆடுது, அப்போ பயமாக இருக்குது. இங்கே இடிஞ்சு கூட்டம், சரியான கூட்டம். என்ன நடக்க கூட முடியல எங்களால், அந்தமாரி கூட்டம். லேடிஸும் ஜென்ஸும் இப்போ மோதிக்கிட்டு தான் போகிறாங்க. இப்போது பரவாயில்ல, கொஞ்சம் முன்னாடி லேட் ஆச்சுன்னா அந்த இடத்துல நடக்கவே முடியாது, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். என்ன அன்சாரியை தேடிட்டு ஓடுறேன், எங்கே போனாப்புலன்னு தெரியல. அன்சாரி முன்னாடியே ஓடிட்டாப்புல, விட்டுட்டு ஓடிட்டாப்புல. இன்னைக்கு ஃபுல்லாக சுற்றினது. இன்றைக்கி கூட ஒரு மட்டன் பிரியாணி ஒன்று சாப்பிட்டு ஜாலியாக சுற்றிட்டு அரட்டை அடிச்சுட்டு தான் இன்றைக்கி வந்தோம். மாலியா துவார் இதுதான் மாலியா துவார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இதெல்லாம் ரெஸ்ட்டாக இருக்கும், சரியான ரெஸ்ட்டாக இருக்கும், நிற்க முடியாது. இதுலேயும் வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டாக இருக்கும் பாருங்க, இங்கே பஸ் ஸ்டாண்டை காட்டுற பாருங்க. இந்த நேரத்தில் எவ்வளோ ஜாலியாக சுற்றணும் 5 மணிக்கு. இப்போ ரொம்ப நாள் ஆகுது இங்கெல்லாம் போய். இதுதான் பஸ் ஸ்டாண்டு. குவைத் பஸ் ஸ்டாண்ட், மாலியாவில் உள்ள பஸ் ஸ்டாண்டு. இங்கே ஏறினா நேராக நம்ம எங்கே போகணும் அங்கே போய் கண்டுதான். பஸ் நம்பரை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டே கண்டுதான். பஸ் நம்பரை பார்த்துக்கணும், நம்பர் ஃபைல் பண்ணணும். ஃபைலு ஜாராபர் ரோடுனா ஜாராபர் ரோட் நம்பர். இந்த பக்கம் ஃபுல்லாக டாக்ஸிலையும் போய்க்கலாம். இந்தாண்ட சைடு டாக்ஸி, அந்தாண்ட சைடு பஸ் ஸ்டாப். அன்றைக்கி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அன்றைக்கி அதான் அந்த பிரிட்ஜ் மேலே ஏறக்குள்ள தான் பயம். தடுத்தா ஆடுது வேறு, ஒரு நேரத்துக்கு ஆடுது இந்த பிரிட்ஜி. பயந்து தான் போனோம். அன்சாரி ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றார். இந்த இடத்துல நவர மாட்டேன்ட்டார். கண்ணாடியை போட்டுக்கிட்டு இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன், இங்கே தான் நிற்பேன் அப்படின்னு நிற்கிறாரு. நில்லு. இப்போ ரொம்ப அசந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டோம்ப்பா. அன்சாரிக்கு ஃப்ரெண்டு ஒரு ஆள் மாட்டிக்கிச்சு. நல்லா பேசிட்டு உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு, அப்பா என்ன வெயில் தெரியுமா, பாவம் வேர்த்து ஊற்றுது. அவங்களாம் பார்த்து தொடச்சிட்டு உட்காந்துக்கிறாங்க. அந்த மாதிரி வேர்வை. கிட்டத்தட்ட 4 மணி 4:30 மணி இருக்கும். நான் உட்காந்து அங்கே உட்காந்து பேசிட்டு உட்காந்துக்குள்ள. அது கடைசியில் நம்ம ஊர் ஆள் தான், நம்ம வெளியூர் திருப்பந்தால என்ன ஊரை சொன்னாப்புல அன்சாரிக்கு நல்ல டைம் பாஸ் போச்சு. கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து ஒரு டீயை குடிச்சு விட்டு அப்படியே அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என்ன கூட்டங்கிறப்பா. இன்றைக்கி தான்ப்பா மாலையாவுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுதுப்பா. மாலையாவுக்கு எத்தனையோ வருஷம் ஆகுது மாலையாவுக்கு போய். இன்றைக்கி தான் மாலையாவுக்கு போயிருக்கேன். அன்சாரிக்கு நல்ல ஃப்ரெண்டு ஒன்று கிடச்சிட்டு அவர் உட்காந்து பேசிட்டு உட்காந்து அரட்டை அடிக்கிற அன்சாரி. மாலையில் பிரிட்ஜில் ஏறுறதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த வீடியோ அது. என்ன கூட்டம்டாப்பா. அது தகுந்த மாதிரி ஏகப்பட்ட குப்பை. சாப்பிட்டு